Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavita. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி தான் பண்ண போறோம். நல்ல காரசாரமான சிக்கன் பிரியாணி ஸ்டைல்ல பண்ண போறோம். வாங்க இந்த ரெசிபி என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன். அப்பதான் கொஞ்சம் நிறைய இருக்கும், சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும்னு. காளானுக்கு மேல இந்த மாதிரி கருப்பா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போகிறதுக்கு ஒரு கைப்பிடி அரிசி மாவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சு பிசைஞ்சு கழுவுனீங்கன்னா அது சீக்கிரமாவே போயிடும். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது அப்படியே நல்ல தெளிவா போயிடும். 2-3 தடவை தண்ணியில நல்லா அலசி எடுத்துட்டு வந்துடலாம். மேல அந்த தண்டு பகுதியில கொடையில மட்டும் நான் கொஞ்சம் கட் பண்ணிப்பேன். கட் பண்ணிட்டு 2ஆ கட் பண்ணிருக்கேன். சில பேருக்கு அந்த தண்டு பகுதி பிடிக்காது. அப்படி பிடிக்கல அப்படின்னா லைட்டா இப்படி பிரஸ் பண்ணாலே அது உடைஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க 2ஆ கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துட்டு வந்துடலாம். பாத்தீங்கன்னாலே தெரியும், நல்ல தெளிவா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கு. இந்த மெத்தட்ல நீங்க கழுவி பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்போ காளான மேரினேட் பண்ணிடலாம். ஒரு 1/2 கப் தயிர், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதெல்லாம் நல்லா ஒண்ணா கலந்து வச்சிடலாம். பிரியாணிக்கெல்லாம் நம்ம வதக்கி விடுவோம் இல்லையா, அந்த டைம் வரைக்கும் இது ஊறினா போதும். இப்போ ஒரு பேன்ல ஒரு 100 மில்லி எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுல 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு அன்னாச்சி பூ, 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 5 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல நறுக்கி இருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 1 பெரிய வெங்காயம் அப்படின்றதுதான் கணக்கு. நம்ம இப்ப 2 கப் எடுத்திருக்கிறதுனால 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்ல கலர் மாறி பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 4 டீஸ்பூன் பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். 1/2 கிலோ அரிசினா 5 டீஸ்பூன் பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தணும். நம்ம ஏற்கனவே காளான் ஊற வைக்கும் போதே நம்ம 1 ஸ்பூன் சேர்த்திருக்கோம். மேல கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தழை தூவி 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியா நீல வாக்குல நறுக்கி அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒண்ணா வதக்கி விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கரம் மசாலாவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். இது வீட்லயே செஞ்ச கரம் மசாலா. நான்வெஜ்ஜுக்கும் சரி வெஜ்ஜுக்கும் சரி, பிரியாணிக்கு, கிரேவிக்கு, வறுவலுக்குலாம் சூப்பரா இருக்கும். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தயிர் எதுக்கு சேர்த்துறோம்னா மசாலா நல்லா அந்த அரிசியில கோட் ஆகி வரும். அதே மாதிரி பிரியாணி அடி பிடிக்காம வரத்துக்கு தயிரும் கொஞ்சம் சேர்த்துவாங்க. இது நல்லா அப்படியே தொக்கு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம ஊற வச்ச காளான ஃபுல்லா உள்ள சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே கலந்து விடுங்க. இப்போ இதை மூடி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். காளான்லேருந்து தண்ணி ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் வரைக்கும் தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நம்ம தண்ணி ஊற்றும் போது கணக்கு வச்சுக்கணும். இந்த கப்பில் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஏற்கனவே காளானில் 1/2 கப் தண்ணி இருக்கிறதுனால நான் இப்போ 2.5 கப் தான் தண்ணி சேர்த்த போகிறேன். அதாவது 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி, இதுதான் கணக்கு. நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்ச 2 கப் பாஸ்மதி ரைஸை வெறும் அரிசி மட்டும் உள்ளே சேர்த்து லைட்டாக அப்படியே கலந்து விடுங்க. ஏன்னா அரிசி உடஞ்சிடக்கூடாது. மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தழை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அப்படியே மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அரிசியும் தண்ணியும் சம அளவில் வந்துடணும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஈக்குவலாக இருக்குது. லைட்டாக அப்படியே கலந்து விடுங்க, ஏன்னா அரிசி உடஞ்சிடக்கூடாது. இப்போ இதை மூடி மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே குக் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உடனே திறக்க வேண்டாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல உதிரியான சிக்கன் பிரியாணி ஸ்டைலில் சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிரும். நம்ம 3 கப் காளான் சேர்த்துனால தான் நிறைய காளான் இருக்க மாதிரி இருக்கு. நம்ம சாப்பிடும்போது நிறைய காளான் நமக்கு கடிப்படும். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.